ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்மெண்ட்ல மெய்யழகன் அப்படின்னு லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன ஒரு ஃபீல் குட் சென்சிபிள் மூவியை பத்தி தான் பேச போறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமி, ஆக்டர் கார்த்தி இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியை பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமி அருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அப்பா அவங்க ரிலேட்டிவ்ஸ், அதாவது சொந்த தங்கச்சி தம்பிங்களோட அதாவது பார்ட்டிஷன் பண்ணிட்டு வீடு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அவர் அன்னைக்கு நைட்டே வந்து மெட்ராஸுக்கு கிளம்புறாரு. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபேமிலி வந்து ரொம்ப சேடா இருக்காங்க. ஸோ ராஜ்கிரண் வந்து ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ்ஸா வராரு. ஸோ அவர் இவங்களை சப்போர்ட் பண்றாரு. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்க இருந்த சொந்த ஊர் தஞ்சாவூரை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா போறாங்க. ஸோ இன்னைய டே பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமி அவங்க அப்பா எல்லாருமே வந்து சென்னையில அவங்க ஒய்ஃபா தேவதர்ஷினி வராங்க. ஸோ அவங்க எல்லாம் நிம்மதியா சென்னையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அரவிந்த் சாமிக்கு வந்து இன்வைட் வருது. அவரோட டிஸ்டன்ட் கசின் தங்கச்சி அவங்க கல்யாணத்துக்காக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஊருக்கு போறாரு. எனிவே நிறைய ரிலேட்டிவ்ஸ் கூட பேசாம இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பேட் வைப் அப்போத்துல இருந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இவர் வந்து அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணும்போது ராஜ்கிரண், அவங்க தங்கச்சி, அவங்க கசின்ஸ் எல்லாரையும் மீட் பண்றாரு. ஸோ அப்பதான் வந்து கார்த்தியோட கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அவர் வந்து இவர் தான் என்னோட அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சாமி கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகி அவர் நல்லா அவங்களோட பேசுறாரு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் வந்து அவர் அட்டன் பண்ணாம ரிசப்ஷன் மட்டும் அட்டன் பண்ணிட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை டிராப் பண்ண சொல்றாரு. பட் கார்த்தியானா கொஞ்சம் டிலே பண்ணிட்டு வேணுன்ட்டே அவரோட பஸ்ஸை மிஸ் பண்ண வைக்கிறதால அவர் வேற வழி இல்லாம அந்த ஊர்லயே ஸ்டே பேக் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அவர் வந்து கார்த்தியோட வீட்டில் ஸ்டே பேக் பண்றாரு. ஸோ அப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது. என்னன்னா கார்த்தி வந்து அரவிந்த் சாமி கிட்ட நிறைய ஹெல்ப்பா, அதாவது என்ன நடந்திருக்குன்னா அரவிந்த் சாமி வந்து சின்ன வயசுல அவரோட சைக்கிளை வந்து ஊருக்கு போகும்போது சைக்கிளை விட்டுட்டு போயிடுவாரு. ஸோ அந்த சைக்கிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ரீஷியஸ் திங்கா இருந்திருக்கும். ஸோ அதை வச்சுதான் அவங்க அப்பா, அதாவது கார்த்தியோட அப்பா பிசினஸ் பண்ணியிருப்பாரு, இவங்களை வளர்த்திருப்பாரு. அந்த சைக்கிளை வச்சுதான் வந்து கார்த்தி வந்து பிசினஸ் பண்ணி நல்லா செட்டில் இருப்பாரு. ஸோ ஹி இஸ் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு அரவிந்த் சாமி. அது மட்டும் இல்லாம ஊருக்கு வரும்போது அரவிந்த் சாமி தான் எல்லா சின்ன பசங்களையும் கூட்டிக்கிட்டு படத்துக்கு போறது, அவங்கள வந்து ஊரை சுத்தி கட்டுறது, அவங்களுக்கு ரொம்ப அன்பா நடந்திருப்பாரு. ஸோ அந்த ஒரு கிரேட்ஃபுல்னஸ் வந்து அரவிந்த் சாமி கிட்டே இருக்கும். ஸோ இத்தனை வருஷமா பார்க்கலாம்னா கூட அவர் அத்தான்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரோட வீட்டை சுத்தி காட்டுறாரு. அவங்க ரெண்டு பேரும் குளத்தரமா போயிட்டு தண்ணி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறாரு கார்த்தி, அதோட ஸ்டோரியை பத்தி சொல்லுவாரு. ஸோ இதெல்லாம் ஒரு நைட்ல நடக்குது. ஸோ ஃபைனலா கார்த்தி வந்து வீட்டுக்கு வந்துட்டு அரவிந்த் சாமி கிட்ட சொல்றாரு, அதான் அவருக்கு பிறக்க போற குழந்தைக்கு அவர் பேர் அருள் தான் வைக்க போறதா சொல்றாரு. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா வந்துட்டு அவங்க எல்லாரையும் நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு காலை அரவிந்த் சாமி வந்து என்னோட பேர் சொல்லி என்னை பிளஸ் பண்ணோம், என்னோட வைஃப் பிளஸ் பண்ண அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ என்ன எல்லாம் தூங்கிட்ட பிறகு அரவிந்த் சாமிக்கு வந்து ஒரு கில்ட் ஃபீலிங் ஆயிடுது. அதாவது இவ்வளவு அன்பு, நேசம், செல்ஃபஸா ஒருத்தர் வந்து நம்ம மேல அன்பு வச்சிருக்காரு பார்க்காம கூட, பட் அவரோட பேரு கூட நமக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றணுச்சில அவர் வந்து நைட்டோட நைட்டா அந்த வீடை விட்டு சொல்லாம கொள்ளாம போயிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்த பிறகு அவர் பாட்னா அவரோட லைஃப் வந்து ரன் பண்ணிருப்பாரு. அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட இந்த உண்மையை வந்து சொல்லுவாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் பொண்ணு வந்து ஒரு நாள் கால் பண்ணி டைரக்டா பேச சொல்லுவாங்க. ஸோ கார்த்தி கிட்ட இவர் வந்து சொல்லுவாரு, நீ இவ்வளவு அன்பா இருந்தா, பட் நான் வந்து உன் பேர் கூட எனக்கு தெரியல, அதனாலதான் நான் வந்துட்டேன். அப்புறம் வந்து கார்த்தி வந்து ஷாக் ஆயிட்டு அவர் வந்து ஒன் பை ஒன்னா சொல்லுவாரு. அதை வச்சு இவர் வந்து பேரை கண்டுபிடிப்பாரு. ஆனா பேரை சொல்லாம என்ன செய்வாருன்னா அவர் வந்து ஊருக்கு வந்து கார்த்திய பார்க்கறதுக்காக வருவாரு. வீடு பூட்டி இருக்கும். அவர் கதவை தட்டி அவர் பேரை கண்டினியூஸா சொல்லுவாரு. கடைசியில கார்த்தி வந்து கதவு திறக்கிறாரா, இவர் மீட் பண்றாரா இல்லையா, அதுதான் படத்தோட ஸ்டோரி எண்ட் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து அரவிந்த் சாமி தான் இந்த படத்தோட ஹீரோ. அண்ட் கார்த்தி வந்து ரொம்ப டவுன் பிளே பண்ணியிருக்காரு இந்த படத்துல வந்துட்டு. கார்த்தி ஒரு மாஸ் ஹீரோ அண்ட் கரண்ட் ரன்னிங் ஹீரோஸா இருந்தாலும் இந்த படத்துல ரொம்ப டவுன் பிளே பண்ணாரு. அண்ட் கார்த்திக் வந்து இந்த ரோல் பர்ஃபெக்ட் ஃபிட்டா இருக்கு. ஒரு அப்பாவியான ஒரு சென்சிபிளான கேரக்டர் பர்ஃபெக்டா ஃபிட் ஆயிருக்கு வந்துட்டு. இந்த படம் ஒரு சென்சிபிள், சாஃப்ட் அண்ட் ஃபீல் குட் மூவி. அதுக்கப்புறம் எல்லா கேரக்டர்ஸ், தேவதர்ஷினியா இருக்கட்டும், ராஜ்கிரணா இருக்கட்டும், எல்லாரும் வந்து செலெக்ஷன் வந்து இந்த படத்துல வந்து சூப்பரா பர்ஃபெக்டா ஃபிட்டா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி எக்ஸலண்டா இருக்கு. கிராமத்தை
கிராமத்தையும் சிட்டியை காட்டும் போது டிஃப்ரெண்ட் பிளேஸ் சூப்பர்பா இருக்கு வந்துட்டு. அப்புறம் போஸ்டர் டிசைன் இந்த படத்தை குறிப்பிட, அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மெனி போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா, அதாவது யூனிக்கா இருந்துச்சு ஒவ்வொரு போஸ்டரும். சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் கமல்ஹாசன் சாங், அவரோட சேட் சாங் ரெண்டரிங், அது மட்டும் தான் இந்த படத்துல வந்து ஹைலைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சாங்ஸ்ல வந்துட்டு. இப்போ வந்து இந்த படம் வந்து டைரக்டர் வந்து அவரோட ப்ரீவியஸ் மூவி 96 அதே பேட்டர்ன்ல வந்து எடுத்திருக்காரு. அதான் ஒரு நாள் ஃபுல்லா நடக்கிற ஸ்டோரி, அதை வந்து மெயினா வந்து எடுத்திருக்காரு. அதே ஸ்டைல தான் இந்த படத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு பேட்டர்ன் பர்ஃபெக்டா ஃபிட் ஆயிருக்கு. இந்த ஸ்டோரி வந்து ஒரு எக்ஸலன்ட் ஸ்டோரி. பிகாஸ் இப்போ இருக்கிற ரியாலிட்டியா தான் மெனி ஃபேமிலிஸ் சிட்டில இருக்கவங்க எல்லாம் வந்து கிராமத்துல இருந்து மூவ் ஆனாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம், ரிலேட்டிவ்ஸோட ஃபைட்டு, இல்லைன்னா வந்து பார்ட்டிஷனா இருக்க வீடு, அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால வந்து நிறைய பேர் வந்து சிட்டிக்கு மூவ் பண்ணேன். ஆனா இதே விஷயம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதான் அவங்களோட கசினோட பேர் கூட தெரியும். சின்ன வயசுல அவ்வளவு க்ளோஸா ஃப்ரெண்ட்லியா இருந்திருப்பாங்க. ஆனா டச் இல்லாததால அவங்க கசின்ஸோட பேர் கூட தெரியாது. அது வந்து இந்தியா நடக்கிற ஒரு ஸ்டோரியை தான் வந்து நம்மளே நம்ம திரையில பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து மேக்சிமம் 1 hourல முடிகிற படம். அதுக்கு மேல ஸ்டோரியே இல்லை. பட் வந்து இந்த படத்தை வந்து 3 hourக்கு இழுக்கிறதுக்காக டைரக்டர் வந்துட்டு இந்த ஜல்லிக்கட்டு கால டேமுக்கு போறது, அந்த ஸ்டே பேக் பண்ணும்போது நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த நல்லா டயலாக்ஸ், லெங்தி டயலாக்ஸ் அதெல்லாம் காட்டி ஒரு 3 hours இழுத்துருக்காரு. இவ்வளவு அளவுக்கு இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. 1 hourல முடிகிற படம். நீங்க வந்து டயலாக்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி 2.5 தான் அவர்ஸா இருந்திருக்கணும். ஸோ ரன் டைம் டூ லாங் இன் திஸ் மூவி. அப்புறம் லாஜிக்கெல்லாம் நிறைய இடிக்குது. அரவிந்த் சாமி வந்து ஒரு பேர் தெரியலன்னு சொல்லிட்டு போறதா சொல்றது அக்செப்ட் பண்றதா தெரியல. ஏன்னா வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு இருக்கலாம். அந்த கல்யாணம் பண்றது நிறைய ரிலேட்டிவ்ஸ் பார்க்கற, அவங்க கிட்ட கேட்டுருக்காங்க. நிறைய பக்கத்து வீட்டுல போய் கேட்டா கூட சொல்ல போறாங்க பேரு. அது தெரியலங்கிறதுக்காக ஒரு ஊரை விட்டு போறது வந்து கொஞ்சம் லாஜிக் இஷ்யூஸ் இடிக்குது. ஸோ இந்த மாதிரி சில நெகட்டிவ் தவிர இட்ஸ் அ சென்சிபிள் ஃபீல் குட் மூவி. Must watch for all families. Please watch and let know your feedback. Thank you.